கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வான் வழி மூலமாக பார்க்க போகிற ஒவ்வொரு நேயர்களையும் பரிசுத்தமான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளின் புனிதத்தையும் இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்பம், நாம் இந்த ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்பத்தை மகிமைப்படுத்தும் வகையிலே 84வது பாடலை பரிசுத்தமான ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப பாடலாக நாம் பாடலாம். 84வது பாடல். காது குளிர பாடுங்கள் திருவசத்தியம், புத்தி தெளிய காட்டுங்கள் திவ்ய வசனம். வெல்க சத்திய வேதம், வாழ்க நித்திய வேதம், அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். நல்ல செய்தியை கூறுமே கிருபை சத்தியம். பாவநாசத்தை காட்டுமே திவ்ய வசனம். வான வருஷமாரி ஞான பொக்கிஷமாரி, அமிர்தமே அமிர்தமே திவ்ய சத்தியம். அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். வேதநாயக பொழியம் கிருபை சத்தியம். ஜீவமங்கள பொழியம் திவ்ய வசனம். இயேசு எங்களை பாரம், நீங்கள் நெஞ்சனை காரம். அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். அமிர்தமே அற்புதமே திவ்ய சத்தியம். இந்த வேளையிலேயும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் மத்தேயு நற்செய்தி நூலின் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். சகோதரி ஜாக்லின் அவர்கள் முன்வந்து இந்த ஓய்வு நாள் பள்ளியின் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இது இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ நாங்கள் ஆங்காங்கே தொழுது கொண்டிருந்தாலும் உம்முடைய நேசக்கரம் எங்களை வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, நீதானப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி நாங்கள் தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்க, அது எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க, இந்நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் காலத்திலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்தின உங்களுடைய கிருபைக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தின கிருபைக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இது இந்த ஓய்வு நாளை உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவராலே எங்களை வழிநடத்துங்க இயேசப்பா. ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க. இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் தனித்தனியாக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுடைய இருதயத்தை தொடுங்க, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதலை குறித்ததான பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த வாரத்தினுடைய பாடம் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அவர்களுடைய பார்வையிலே இந்த வேத புத்தகம், இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் சீடர்கள் இவங்களுடைய பார்வையில் இந்த பரிசுத்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதை குறித்து ஒரு சுருக்கமாக இந்த பாடத்தை நம்ம படித்து முடிப்போம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தை அவர் எப்படி அவருடைய பார்வையிலே விளக்குகிறார் என்பதை நாம் இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் அதை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது, இந்த நவீன காலத்திலே இந்த பரிசுத்த வேதத்தை நாம் எந்த அளவிலே முழுமையாக நம்புகிறோம்? அநேக மனிதர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக நம்புகிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஏதோ வரோம் போகிறோம், பைபிளை படிக்கிறோம், அதில் ஆழ்ந்து கிடக்கின்ற சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்களா, அந்த சத்தியத்தின் அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்கிறாரா என்பது நமக்கு புரியவில்லை. இந்த நவீன உலகம், இந்த மாடர்ன் வேர்ல்ட், இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையிலையும் ஒரு விதமான வேகத்தோடு பதட்டமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் இந்த வேதாகமம் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை விளக்குகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பார்வையிலே இந்த வேத புத்தகம் எப்படி இருந்தது? முதலாவது, மனிதனுடைய பார்வையில் இந்த வேத புத்தகம், தேவனுடைய பார்வையிலே மனிதன், தேவனுடைய பார்வையிலே மனிதன், மனிதனுடைய பார்வையிலே வேதாகமம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே அவருடைய கையிலே இப்படிப்பட்ட வேதாகமம் இருந்ததா? இப்படிப்பட்ட பைபிளை வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு வேத வசனங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அந்த வேத வசனங்களின் மூலமாக சாத்தானோடு அவர் வாதம் செய்கிறார். மனப்பாட வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? மனிதன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். Man shall not live by bread alone. அவர் எதனால் அதை சொல்றாரு? எதனால் சொல்றாரு? அந்த வசனத்துக்கு போவாங்க. மத்தேயு அந்த 4ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடக்குது? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டாதனால, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்வாங்க. இங்கே ஆண்டவருக்கு பசி உண்டாதனால அந்த நேரம் பார்த்து இந்த சோதனைக்காரன் என்று சொல்லக்கூடிய பிசாசு வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பதங்கமாடி செய்கின்றார். அது ஒரு வசனத்திலிருந்து அவர் சொல்றார். அப்போ இவர் வசனத்தை வச்சு தான் சொல்றார். எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே. அப்படி அவன் 3 தடவை சோதிக்கும் பொழுதும் 3 தடவை அவர் ஆண்டவருடைய தேவனுடைய இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை அந்த இடத்துல சொல்லி அங்கே இதெல்லாம் நடக்கும் பொழுது
அவருடைய சோதனையை யார் பார்த்துட்டு இருக்கிறது? தேவ தூதர்கள் வானத்திலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நீங்களும் நானும் கூட இந்த வேத புத்தகத்தை வசனத்தை நம்ம அப்படியே உட்கொள்ளும் பொழுது பிசாசு சோதிப்பான். இந்த வசனத்தெல்லாம் படிக்க விடாத சோதிப்பான். இதை ஆவியானவரும் பார்த்துட்டே இருப்பார். என் பொண்ணை எப்படி பிசாசு பக்கம் போகிறானா இல்லை ஆண்டவர் பக்கம் போகிறானா? இல்லை, இங்கே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை தெரிந்திருப்பதனால்தான் அந்த வசனங்களெல்லாம் அவருக்கு அழகா அங்கே சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அநேக இடத்துல லூக்காவின் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 24வது அதிகாரம், லூக்காவின் புத்தகம் 24 எடுத்துங்க. அங்கே 27 பாருங்க. லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவர் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த பழைய ஏற்பாடு முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்தெல்லாம் அழகா தியானித்திருப்பதினால் அங்கே அழகா அதை மக்களுக்கு எடுத்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப அழகா இந்த மோசே முதல் கொண்டு 13வது வசனத்தில் பார்க்குறோம். அன்றைய தினமே இங்கே என்ன நடக்குது? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற சம்பவம். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வாசிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற ஊருக்கு போறாங்க. அவங்க போகும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 18வது வசனத்தில் அவர்களின் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரத்யுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். இந்த கிளையோப்பா யாருன்னா அவரோட சீடர் தான் கிளையோப்பா என்பவன். அப்போ முதல்ல கேட்குறாரு, நீங்க ஏன் இப்படி துக்கமா போறீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு ஆண்டவர். அப்போ அந்த கிளையோப்பா என்ன சொல்றாரு? நீ அந்நியனான்றாரு. எருசலேம்ல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவருடைய சரீரத்தை காணணும் அங்கே இங்கே அலையிறாங்க ஜனங்க, அவர் உயிர் தெழுந்தாருன்றாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாத அடிக்கு நீ அந்நியராக இருக்கிறீரான்ற. யாரை பார்த்து சொல்றாரு? பாடத்துல யாரை பார்த்து சொல்றாரு? அந்த கிளையப்பா என்ற சீடர் ஆண்டவராகி இயேசுவையே பார்த்து சொல்றாரு, நீ அந்நியனான்றார். அப்போ இந்த கான்செப்டில் பார்க்கும் பொழுது யார் அந்நியன்னு தெரியுது. அப்போ தான் அங்கே எவைகள் கேட்குறாரு, எனக்கு தெரியாதப்பா என்ன விஷயம் அங்கே நடந்தது. அப்போ தான் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையும் தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கின சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்தின்றுடன் 3 நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் நம்பி இருந்தோம் அவர் எங்களெல்லாம் ரட்சிப்பார். இவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இவர் பூமியில் ராஜாவாக இருப்பார், இவர் ராஜாவோட நமக்கெல்லாம் நல்ல ஒரு பிரியாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் இங்கே அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பாருங்க, 25வது வசனம். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. கூட வரவங்களை பார்த்து முதல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்ன நடந்தது? உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ அந்நியனா? யார் அந்நியன்? யார் அந்நியன்? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கேட்டவனுக்கு தான் அந்நியனா ஆயிட்டானுங்க.
கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையின் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லிதா அந்த மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் 31வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ இந்த பாடத்துல இருந்து என்ன, எந்த அளவுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை அவர் படித்து தேறி அவருடைய ஆவிக்குரிய கண்களினால் அதை உற்று நோக்கி தான் இப்படித்தான் மரணம் அடைய வேண்டும் என்று எனக்கு முன்னாலேயே தீர்க்கதரிசிலாம் சொன்னதை நீங்க படிக்கலையா மந்த இருந்தவங்கள. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே இந்த பழைய ஏற்பாட்டு அந்த சத்தியங்கள் மிக அழகாக அவர் அதை கற்று தேர்ந்திருக்கிறார். ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா இவரை காணன உடனே இவர் எங்கே இருக்கிறாரு, ஆலயத்தில் பலரோடு அவர் இந்த வசனங்களை வார்த்தைகளை அவர் தியானித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இப்படிப்பட்ட பைபிளாக இருந்தது. இந்த வேத புத்தகம் நமக்கு கிடைக்க ஏறக்குறைய எத்தனையோ ஆண்டுகள் பிடித்து விட்டு முதலாக களிமண்ணிலே எழுதினார்கள், ஸ்லாப்ஸ். அடுத்தது தோர் சுருளிலே எழுதினார்கள். மிகப்பெரிய உருளைகள், மர உருளைகளிலே எழுதினார்கள். இன்னைக்கு கையில் ஒரு வசனத்தை காப்பி எடுக்க நம்ம பசங்க ரொம்ப உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே செல்லில் வச்சுருப்பாங்க. கையில் எழுதணும். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் கையில் எழுத கற்றுக் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனத்தை கையில் எழுத கற்றுக் கொடுங்க. ஒரு அதிகாரத்தை படிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவரும் இரட்சகருமான இந்த இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த வேதாகமத்தை அவர் அழகாக படிச்சிருப்பார். அந்த வேதாகமத்தை அவர் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை அவர் படித்ததினால், இல்லையா, பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை அறிந்த இறைவன், இல்லையா. அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய அடிப்படை தத்துவமே, ஆதாரணமே என்ன, அதனுடைய பேஸ்மெண்ட் என்ன, அடித்தளம் என்ன? பரிசுத்தமான கட்டளைகள். கட்டளைகள் இருப்பதினால் பாவம் எது என்று அறிய முடிகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ இந்த பாவத்தை மீறுதல், இந்த பாவத்தை அவன் பாவம் என்று எண்ணாததின் விளைவினால், அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலின் விளைவினால் பாவம் அதிகமாகிறது. பாவம் அதிகமாகும் பொழுது அங்கு தண்டனை தேவைப்படுகிறது. தண்டனை அதிகமாகும் பொழுது ஒரு மீட்பு ஒன்று தேவைப்படுகிறது. ஆகவேதான் எல்லோரையும் மீட்கும் பொருளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார். பாவம் இல்லை என்றால் தண்டனை தேவையில்லை. தண்டனை தேவையில்லை என்றால் மீட்பு தேவையில்லை. மீட்பு தேவையில்லை என்றால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. கருமையான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் பாடத்தில் ஆண்டவருடைய பார்வையிலே எப்போவுமே அவர் அந்த வேத புத்தகத்தில் தான் அவர் ஆழமாக அந்த பழைய பாட்டு சத்தியத்தை எல்லாம் அவர் அதை இன்னும் அழகாக அதை கடினமாக்குகிறார். விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அதை இன்னும் கடினப்படுத்துகிறார ஒழிய அந்த கட்டளை அவர் ஒழிக்க மாட்டார். நிறைய இடத்துல அதை நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே வேதாகமும், அப்போஸ்தலனுடைய பார்வையிலே வேதாகமும், அவரோடு இருந்த சீடர்கள்லாம் அந்த வேத புத்தகத்தை எப்படி அவங்க கையாளுறாங்க, அவருடைய பார்வையிலே எப்படி. 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அங்கு 24, 25, 26 வாசிங்களா? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே.
அப்போஸ்தலர்களும் அந்த பழைய ஏற்பாட்டு அந்த வேதாகம சத்தியத்திலே நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 13ஆம் அதிகாரம் அங்கே 32 நாம் வாசிக்கும் பொழுது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்கள் நடபடிகள் புத்தகத்தில் படிக்கும் பொழுதெல்லாம் அப்போஸ்தலர்களாகிய இந்த சீடர்கள் பவுல் அநேக இடத்துல இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவன் எடுத்து உரைக்கிறான். ரோமர் புத்தகம் 9ஆவது அதிகாரம், ரோமர் 9:17 வசனம் சொல்கிறது, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியிலெங்கும் பிரசாரமாடி உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இங்கேயும் பவுல் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த சொல்லி இருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே வேதம் ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு ஒளியாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். நானே ஒளி என்று சொன்ன அந்த தேவன் இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல அவர் கிருபாதார பலியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவரோடு ஒன்று இருந்த சீடர்கள் இந்த வேத புத்தக வெளிச்சத்தை, அந்த பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை நமக்கு எடுத்து உரைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் இந்த புது விதமான கருத்துக்களோ அல்லது கோட்பாடுகளையோ புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே அவர்கள் கூறவில்லை. இந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை தான் அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனங்கள், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆதாரம் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இல்லை என்றால் புதிய ஏற்பாட்டு புத்தகம் தேவையில்லை. இந்த நவீன யுகத்தில் வாழ்கிறோம் நாம். இந்த வேத புத்தகம் என்ற இந்த இறைநூல், பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட இந்த இறைநூல் நம்முடைய பார்வையிலே எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அவரோடு ஒன்றியிருந்த சீடர்கள் அவருடைய அப்போஸ்தலர் பார்வையிலேயும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அதனாலே இந்த ஓய்வு நாள் பாடம் மூலமாக நம்முடைய பார்வையிலே நாம் எப்படி கணிக்கின்றோம்? ஆண்டவர் நாம் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தெய்வீக ஆராதனையின் நேரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் யாவரும் 251வது பாடலை நாம் ஆரம்ப பாடலாக பாடுவோமா? இயேசுவே இன்பக் கீதம் நீரே, துக்கம் என்னை சூழ்ந்தது என் இரட்சகர் நீரே. ஓ இயேசுவே என் மீட்பர், உம்மையே போற்றுவேன். எனந்தின் தோழ
இந்த பரிசுத்தமான வேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 46வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். 46வது சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொத்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடுவோம். இந்த தெய்வீக ஆராதனையின் ஆரம்ப ஜபத்தை மத்தியில் இருக்கிற சகோதரி ரஞ்சனா அவர்கள் வந்து ஏறெடுப்பார்கள். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கேட்ட ஓய்வு நாள் பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்போதும் கர்த்தாவே செய்திக்குள்ளே போகப் போகிறோம். கர்த்தராகிய தேவனே, இந்த நெருக்கடியான நிலைகளிலே எங்களை நீர் இம்மட்டிலமாய் காத்து வந்த எபினேசராகவும் இஸ்ரவேலின் தேவனாகவும் இருந்து இதோ ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலேயே தொழுது கொண்டிருக்கிற போதும் கர்த்தர் எங்களை உமது கிருபையினால் தாங்கிக் கொண்டு ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு காத்து கொண்டு வருகிற தயவுக்காக உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய வசனங்களை நீர் இந்த தாசர் மூலமாக எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனப்பட அபியாசிக்க என் தேவன் உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாய் உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை கிருபையும் மகிமையாலும் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் தயவுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலேயும் ஆண்டவர் நம் மத்தியிலே பேச அவர் வாஞ்சியாக இருக்கிறார். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத நேரத்திலே உலகமே ஒருவித பதட்டத்தோடும் ஒருவித பயத்தோடும் நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவர்
ஒரு வசனத்தை உங்கள் மூலம் அனுப்ப அவர் வாஞ்சியாக இருக்கிறார். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Rejoice in the Lord always, and again I say rejoice. இந்த பதட்டமான நேரத்திலே, இந்த ஒருவித கலக்கமுள்ள இந்த காலகட்டத்திலே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மத்திலே எதை சொல்ல வாஞ்சியாக இருக்கிறார்? ஆவியானவரால் அருளப்பட்ட இந்த வேத புத்தகத்தின் மூலமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தெய்வீக ஆராதனையின் பரலோகத்தின் தேவன் நம்மத்திலே அவர் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தின் மூலமாக பேச அவர் வாஞ்சியாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தரப்போகிறார்? பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always, and again I say rejoice. இந்த பதட்டமான நேரத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறாரே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறாரே. சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறாரே. வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது அநேக சமயத்தில் நான் இந்த வசனங்களை தியானிப்பேன். சந்தோஷம் என்பது ஒரு சாதாரண விஷயமா? சந்தோஷம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதிலும் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள்ன்றாரு. இது முடிகிற காரியமா? கிபி 61ஆம் வருடம் 63ஆம் வருடம் இந்த இடைப்பட்ட காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் தான் இப்படி எழுதுகிறார். சந்தோஷமில்லாத ஒரு மனிதர் மற்றவர்களை பார்த்து சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷமா அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை எதை வைத்து சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? அவர் முகத்தை வைத்து சொல்ல முடியுமா? இல்லை அவர்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஐஸ்வர்யம் வைத்து சொல்ல முடியுமா? அல்லது அவருடைய அழகை வைத்து சொல்ல முடியுமா? ஒரு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறார், ஆகவே அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இந்த குழந்தைகளை பார்த்தால் அது எப்போதுமே சந்தோஷமாகத்தான் இருக்கும், விளையாடிட்டு தான் இருக்கும் இல்லையா? அவங்க கிட்ட போய் நம்ம எதையும் சொல்ல முடியாது. எப்போவுமே அவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்டு விளையாடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி விளையாடலை சிரிக்கலைன்னா அந்த குழந்தைங்க கிட்ட ஏதோ குறை இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? இந்த சந்தோஷம் கடையிலலாம் கிடைக்குமா? இந்த ஒரு கிலோ சந்தோஷம் கொடுங்க, 2 கிலோ சந்தோஷம் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வர முடியுமா? பைய வச்சுட்டு போய் இல்லை அதை கூவித்தான் விற்க முடியுமா? இந்த மிருகங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது சந்தோஷமாக இருக்குதா கவலையாகுதான்னு தெரியாது.
சந்தோஷத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? துக்கம், கவலை இல்லையா? அப்போ இந்த மிருகங்கள்லாம் கவலையாக இருக்கிறத என்னைக்காவது பார்த்துருக்குறோமோ? அதனால் அந்த மிருகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மிருகங்களை அழுது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஓட அழுது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த அழுகை, இந்த துக்கம் மனிதனுக்கு மட்டும்தான் சொந்தம். தாவீது பக்தன் சொல்லுகிறார் 42ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு பெரிய மாமன்னன், சர்வாதிகாரி தாவீது சொல்றார். ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறாரு, ஏன் என்னை மறந்தி? அழகா நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் அப்படி சொல்லும் பொழுதே என்ன தோணுது நமக்கு? அப்ப அந்த மக்கள் மத்தியிலே சந்தோஷம் இல்லை. கடைசி காலத்திலே வாழ்கிற இந்த மீதமான திருச்சபைக்காக தேவன் அநேக விதமான வசனங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். உங்களையும் என்னையும் பார்த்துதான் இந்த கடைசி காலத்திலே அவர் திருவலம் பற்றுகிறார். சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கன்ற. நம் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், நமக்கு என்ன தேவை? வாழ்க்கையிலே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், ஓய்வு வேண்டும். எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்கோம்? டென்ஷன், பதட்டம். நம் வாழ்க்கையில இவைகளெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை எப்படி கையாளுவது என்பதை விட வேதனையை எப்படி கையாளுவது என்பதுதான் மனிதன் தெரிந்து கொள்கிறான். நமது மனநிலை எப்பொழுதும் இந்த கெட்ட செய்திகளையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நமது ஆத்துமா அற்புதமானது. நமது ஆத்துமா சந்தோஷத்தையே எதிர்பார்க்கிறது, மன ரம்யத்தை வாஞ்சிக்கிறது. நம் வாழ்க்கையிலே இந்த சந்தோஷத்தை, அமைதியை, நிம்மதியை இழக்க ஒரு 4 முக்கிய காரணங்களை இந்த காலை வேளையிலே உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். அப்படின்னா இந்த சந்தோஷம் நம்மக்கிட்ட இல்லாத போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம்? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரு தடவை மலை வாசஸ்தலங்கள், ரொம்ப தூரம் போயிடுவாங்க, பிக்னிக் குடும்பத்தோடு போய் கொஞ்சம் அங்கே போய் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணோம். எங்கே போனீங்க? சம்மருக்கு நாங்கள் ஊட்டிக்கு போனோம், காஷ்மீர் போனோம், கொடைக்கானல் போனோம். ஆனால் போயிட்டு வரும் பொழுது அப்படியே வருவாங்க, சந்தோஷத்தை இழந்தவர்களாக. பழையபடி எந்திரமான வாழ்க்கை, பழையபடி மெக்கானிக்கல் லைஃப். அப்படி என்றால் இந்த சந்தோஷத்தை நாம் இழப்பதற்குண்டான ஒரு 4 காரணத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது ஒரு காரியம் என்ன என்றால், இந்த சந்தோஷம் நம்ம விட்டு பறிப்போவதற்குண்டான ஒரு முதலாவது காரணம் என்னவென்றால், மனிதர்கள், ஹியூமன், மனிதர்கள். இரண்டாவது காரணம் நிகழ்ச்சிகள், இன்சிடென்ட்ஸ். மூன்றாவது காரணம் சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ். நான்காவது காரணம் தீர்மானங்கள், டெசிஷன். சொன்னால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹியூமன், மனிதர்கள், நிகழ்ச்சிகள், சூழ்நிலைகள், தீர்மானங்கள். இதை நான் சுருக்கமாக சொல்ல வாண்டியா இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி பறிப்போவதற்கு மிக முக்கிய காரணம் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள்.
நான் எப்படி சொல்லிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, இதுதான் உண்மை. அப்படி என்றால் மனித உறவுகளே தேவையில்லையா? குடும்ப உறவுகளே தேவை இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லிவிட முடியாது. மனித உறவுகள் தேவைதான். ஆனால் அது மேம்பட்ட ஒரு அன்பு நிறைந்த உறவுகளாக இருக்க வேண்டும். ஒரு தியாகம் நிறைந்த உறவுகளாக இருக்க வேண்டும். இந்த அன்பு, இந்த உறவுகள்ல 2 விதமான உறவுகள் இருக்கிறது. ஆள விரும்புகிற ஒரு உறவு, ஆட்பட்டு தவிக்கிற ஒரு உறவு. ஆள விரும்புகிற அன்பு எப்போதுமே இந்த கமாண்டிங் லவ் அப்படின்வாங்க. கணவன் மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்ற அந்த உறவு. மனைவி கணவனை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு உணர்வு. தகப்பன் பிள்ளைகளை ஆள வேண்டும் என்ற அந்த கமாண்டிங், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இருந்து உட்காரு அப்படின்னு எப்பவுமே அப்படின்ற அந்த ஒரு மாதிரி ஈகோ, சூப்பர் ஈகோ இப்படி போயிட்டுருக்கும். ஆனால் ஆட்பட்டு தவிக்கிற ஒரு அன்பு, தியாகமான அன்பு. அந்த அன்பு இருக்கின்ற குடும்பத்திலே சந்தோஷம் நிச்சயமா இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனுடைய சகோதரி, அப்படி என்றால் நம்முடைய இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் பறிப்போவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக மனிதன் இருக்கிறான். எசையா என்ற தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறான். 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன் அப்படி சொல்லிட்டாரு? உலகம் முழுக்க ஜனத்தொகையே குறைவான அந்த காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுடுங்க, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எரேமியா என்ற தீர்க்கனும் இப்படியாக சொல்லுகிறான். 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்றாரு. யாரைத்தான் நம்புறது? மீகா என்ற தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறான். 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. யாரையுமே நம்பவானா எப்படி தாங்கய்யா வாழறது? எப்படி வாழறது? எப்படி என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலை, ஆவியானவர் சொல்றார். யாரைத்தான் நம்புவது? மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் எப்படி இறந்தார் தெரியுமா? தன்னை, தன் உயிரை காப்பாற்றுவான் என்று முழுவதுமாக நம்பிய தன்னுடைய மெய்க்காப்பாளனாலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்கேயாவது ஒரு பாடிகார்டு நம்ம இவன் காப்பாற்றுவான்னு சொல்லி அரசாங்கம் வச்சிருக்கு. 24 மணி நேரமும் துப்பாக்கியும் கையுமாக தன்னை பாதுகாக்க வேண்டிய அந்த மெய்க்காப்பாளன் அவராலே அவர் சுட்டுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான். இந்த பிள்ளை என்னை காப்பாற்றுவான், இந்த கணவன் என்னை பாதுகாப்பார், இந்த மனைவி நான் சாகும் வரை என்னோடு இருப்பாள், இந்த வேலை என்னை காப்பாற்றும், என் படிப்பு என்னை காப்பாற்றும், இந்த அழகு, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைகள் சுக்குநூறாக உடைந்து போகும் பொழுது விரக்தியின் விளிம்புக்கு சென்று விடுகிறோம். அப்படின்னா யாரைத்தான் நம்புவது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது,
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனிக்குறுக்குமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரையும் நம்பலாம், ஆனா அதை காட்டிலும் நீங்க யாரை நம்பணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்படி அவரை நம்பும் பொழுது அவன் எப்படிலாம் இருப்பார்கள் அந்த மனிதர் என்பதை பார்க்கும் பொழுது, தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் பசுமையா இருப்பார், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதையே காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை வராத அந்த காலத்துல கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. கல்வியான கர்த்தருக்குள் பிரியமானவர். நம்முடைய சந்தோஷம் பறிப்போவதற்கு மிக முக்கியமான காரணம் முழுவதுமாக நாம் மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்பது. இரண்டாவது ஒரு காரணத்தை நாம் பார்க்கும்போது நிகழ்ச்சிகள், இன்சிடென்ட்ஸ். நம்முடைய சந்தோஷம் இழந்து போவதற்கு இரண்டாவது காரணம் நம் கண் முன்னால் காணப்படும் இந்த நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும். இப்ப என்ன நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது? கொள்ளை நோய். யாருமே இதை எதிர்பார்க்கல. இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ புதுசா வந்திருக்குன்னு. ஆனால் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வியாதி வந்து 1.5 கோடி பேருக்கு மேலே உலகம் முழுக்க செத்துருக்காங்க. வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இல்லை கடுமையான தேவஜனமே, நம் வாழ்க்கையில் நம் கண் முன்னால் காணப்படும் நிகழ்ச்சிகள், எதிர்பாராத விபத்துக்கள், திடீர்னு ஆக்சிடென்ட்ஸுங்க. காலையில் போன பையன் வீட்டுக்கு திரும்பலையே, பணமால வரான். எப்படி இருக்கும் இந்த நிகழ்ச்சிகள்? நம்முடைய சந்தோஷமே போயிடுச்சு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஃபேனை கொஞ்சம் இப்படி திருப்பி வைக்கலான்னு மகன் பண்ணும் பொழுது அந்த ஃபேனு ஷாக் அடித்து ஒரு இளைஞன் செத்து போனார். நாங்கள் ஜெபம் பண்ண போன வீட்டில் அதை கேட்கும் பொழுது ரொம்ப எனக்கு அந்த அந்த மகன் மரித்து போனதிலிருந்து அவருடைய தந்தை படுத்த படுக்கையாயிட்டார். ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்து அவரும் செத்து போயிட்டார். அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷமே பறி போய்விட்டது. நாம் அதிகமாக நேசித்தவருடைய மரணம், பூகம்பம், குஜராத் பூகம்பத்தில் எத்தனையோ பேர் செத்து போனார். பயங்கரமான வெள்ளம், சுனாமி, கொள்ளை நோய். யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் யோபுவின் புத்தகம் 24-25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டானது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது. நீங்கள் யோபை குறித்து அநேக தடவை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு என்ன நிகழ்ச்சி? சட்டன்லி 24 மணி நேரத்தில் அவர் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு எல்லாத்தையும் போயிடுச்சு. வீடு இடிஞ்சு எல்லாம் போதா குறைக்கு அவருக்கு வியாதி, உடம்பெல்லாம் புண்கள் வந்து இரட்டுடித்து அவன் சாம்பலின் மேல் அமர்ந்தான். யாருக்காவது இந்த ஒரு நாளில் ஒரு இழப்புக்கே நம்மளால தாங்க முடியல. இவர் எல்லாத்தையும் இழந்துட்டு தேவ பக்தி உள்ள மனிதன், அவன் உண்மையும் சன்மார்க்கமும் நிரம்பியவன், தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்த அந்த யோபுவுக்கு இந்த கதி. இப்போதான் மனைவியை பார்த்து என்ன சொல்றாங்க? இன்னும் ஆண்டவரை வேண்டிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ண? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவர் செய்தாரா? பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறீங்க. கர்த்தருடைய கைகளினால் நன்மையை பெற்றலாம், இதமா பெறத்துக்கு ஏன் தயங்கணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு வலிமை, அந்த ஒரு விசுவாசம்
நம்மிடம் இருக்கிறதா? அந்த நாள்லயே யோபுக்கு இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. காரணம் இந்த நிகழ்ச்சிகள், இந்த இன்சிடென்ட். முதலாவது என்ன பார்த்தா நம்ம? முதலாவது என்ன பார்த்தா? மனிதர்கள். இப்ப ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நிகழ்ச்சிகள். மூணாவது சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த நம் வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷத்தை இழக்க இந்த மூன்றாவது காரணம் இந்த சூழ்நிலைகள். இந்த நிகழ்ச்சிகளுக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நிகழ்ச்சிக்கும் சூழ்நிலைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? நிகழ்ச்சிகள் என்பது எதிர்பாராமல் நடப்பது. ஆனால் சூழ்நிலை என்பது அப்படியல்ல, மெல்ல 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 உருவாவது. சூழ்நிலைகள் சில நேரத்திலே சாதகமாகவோ பாதகமாக வரும் பொழுது அப்பொழுதுதான் விளைவுகள் வருகிறது. கான்சிக்வன்ஸ். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கிறார், ஒரு ஹெச்ஆர் இருக்கிறார். அவர்கிட்ட அவசரமாக ஒரு பர்மிஷன் கேட்க போகணும், நம்ம லீவ் போடணும். இப்போ தான் லீவ் போட்டு எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு ரிக்வஸ்டேஷன் அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், இப்போ போகாதப்பா, இப்போ போகாத, ஏன்? சூழ்நிலை சரியில்லைப்பா, அவர் மூட் அவுட்டில் இருக்கிறாரு. இவன் போக மாட்டான். நான் வேலை செய்கிற அந்த காலத்தில் வேலை செய்யும் பொழுது எங்கள் அதிகாரி எப்போவுமே டென்ஷனாக இருப்பார், சத்தம் போடுவார். அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்வேன். ஆனால் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 21 வயசில் அவர் பெரியவர். அப்போது இந்த சில சின்ன அதிகாரிகள்லாம் உள்ளே போயிட்டு வந்து வெளியே சொல்லுவாங்க, இப்போ போகாதீங்க, அவர் டென்ஷன் ஆகுறாரு, அவர் ரொம்ப கோபமாகிறார், சூழ்நிலை சரியில்லை, எந்த ஃபைலே எடுத்துன்னு போகாதீங்கன்னு. இப்போது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன அனுப்பிச்சி விடுவானுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபைலை கொடுத்து. இவர் ஏற்கனவே சூடாகிறார். இவர் என்ன பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? மறைப்பார். ஏன்னா என்ன செய்ய முடியும் அவரால்? நான் அப்போ தான் ரொம்ப சின்னவனாக இருக்கேன். ஆனாலும் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒன்று அதை எடுத்து இங்கே கொண்டாந்து வையுங்களா. எனக்கு அந்த அதிகாரிகள்ன்ற அந்த ஒரு இதெல்லாம் அப்போ தெரியல. நான் சாதாரணமாக என்னமோ ஒரு ரிலேஷன்கிட்ட வேலை செய்கிற மாதிரி செய்வேன். அதை எடுத்துன்னு போய் வைப்பேன். உடனே சத்தம் போடுவார் பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். அவர் ப்ரெஷர் ஆள். குதிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்தோன்னோ என்னை பார்த்து எல்லாம் கை கொடுப்பானுங்க. எனக்கு தெரியாது இவங்களாம் ஏன் எனக்கு கை கொடுக்குறானுங்கன்னா, அவருடைய டென்ஷனை நான் ரெடியூஸ் ஆகிட்டானோ, நான் குறைச்சிட்டானோ. அப்புறம் லைனாக போய் ஒவ்வொருத்தரும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவானுங்க அவனுக்கு ஃபைலெலாம். இப்போ சூழ்நிலை அவங்க என்னை வச்சு சாதகமாக்கினாங்க. எனவே இந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த சூழ்நிலைகள் சில நேரத்திலே நமக்கு சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடிகார கணவன், கோபக்கார பிள்ளை. இந்த குடிகார கணவன் காலம் தாழ்த்தி வீட்டுக்கு வரும் பொழுது இந்த கோபக்கார மகன் என்ன செய்வான்? கோபம் வரும் அவனுக்கு, சத்தம் போடுவான், தகராறு வரா மாதிரி அப்போ அம்மா என்ன பண்ணுவா? ஆஹா, இவன் குடிச்சிட்டு வந்துட்டான், குடும்பத்தில் சூழ்நிலை இப்போ சரியில்லை. அப்போ இந்த சண்டையை எப்படி அமைதியாக்கணும்? உடனே அந்த விளைவுகள் விபரீதமாக மாறுவதை தடை செய்வதற்கு அந்த குடும்பத்தின் தலைவி முயற்சி செய்வார். ஆனால் சில குடும்ப தலைவிகள் இருக்கிறார்கள், என்ன பண்ணுவாங்க? இந்த நேரம் பார்த்துதான் தேவையில்லாத பிரச்சனையை தூண்டி விட்டு அந்த சண்டை பயங்கரமாக வெடித்து கொலையில் கூட போய் முடியும். ஆக இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை குலைத்து போடுவதாக இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், இங்கே எஸ்தர் என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சில வசனங்களின் மூலமாக
நான் அந்த நிகழ்ச்சி அந்த சூழ்நிலைகளை நான் விவரிக்கிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் அங்கு 1 வாசிக்கும் பொழுது, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்க மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் அங்க வாசல் இருக்கிறாரு. இந்த ஆமான இந்த ராஜா ரொம்ப சில ஆபீஸுங்கள நடக்கும், சில பேருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவான், வேலை செய்கிறவெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் விஷ் பண்ணிருப்போம். ஏன்னா இவன் போய் ராஜா கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா, அதிகாரிகிட்ட ஏதாவது சொல்லிட்டானா. ஆனால் இந்த மொர்தெகாய் இதை பற்றிலாம் கவலைப்படாது, அவனுக்கு வணக்கம் கூட பண்ணுறதில்லை. 4வது வசனம் சொல்கிறது, இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது நான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இங்க ஒரு சூழ்நிலைய இந்த ஆமான் உருவாக்குறார். இது சாதகமான சூழ்நிலையா பாதகமான சூழ்நிலையா? ஆமானுக்கு சாதகமான சூழ்நிலை, ஆனால் யூத இனத்திற்கு பாதகமான ஒரு சூழ்நிலை. கடுமையான தேவஜனமே, நன்மையான வேலைகளை எஸ்தர் புத்தகத்தின் மூலமாக உடனே நாம திட்டங்களை கடகடன்னு திட்டுறான். திட்டுறாரு. என்ன திட்டுறாரு வாசிக்கலாம். 8-12 வசனங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்கள் விகற்பமாயிருக்கிறது. நம்மளை பார்த்து கூட இப்படிதான் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போறாங்கன்னு, இவங்க ஒரு நாளைக்கு போறாங்களே, இவங்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிற ஆகையால் அவர்களுக்கு இப்படி விட்டு இருக்கிற ராஜாவுக்கு இவங்களை அப்படியே விடக்கூடாது, அப்படியே விட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து இந்த யூத ஜனத்தை, இந்த யூத இனத்தை அழிப்பதற்காக ஒரு ஆத்தன்டிகேட்டட் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறான், ஒரு கட்டளையை பெற்றுக்கொள்கிறான். அந்த கட்டளையும் அரசு அங்கீகாரமான முத்திரையும் இடப்பட்டு பெற்றுக்கொள்கிற இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். உடனே எல்லாம் கொடுத்துடுறாங்க. 13வது வசனத்துல வாசிக்கலாம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அதனாலுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ண வேண்டும். எத்தனை நாடு, 100கணக்கான நாட்டுகளுக்கு ஓடுது அந்த கட்டளை போகுது. இந்த கட்டளை கட்டளைச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், அந்த யூத ஜனங்களையே பெரியோர் சிறியோர் குழந்தைகள் ஸ்திரீ எல்லாரையும் கொலை பண்ணு. ஆமானுடைய அந்த எண்ணம், அந்த சூழ்நிலையை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ என்ன ஆகுது, 15வது வசனம். அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. உலகமே கலங்கி போயிருக்கு. இந்தியா மாத்திரமல்ல, உலகமே கலங்கிக்கிறது.
என்ன இப்படி போயிட்டு இருக்கிறே, நம்முடைய சகஜ வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறதோ, நம்முடைய சகஜ எல்லா காரியங்களும் இப்படி தடைப்பட்டு கிடக்கிறதே, என்னுடைய குடும்பம் என்ன ஆகப் போகிறது, என் பிள்ளைகள் என்ன ஆகப் போகிறது, தொலைதூரத்திலே வாழ்கின்ற என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியவில்லையே, தொலைத்தொடர்புகள் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச காலத்திலே இந்த தொலைத்தொடர்புகளும் நின்று போய்விட்டால் எப்படி நான் பேச முடியும்? அநேக விதமான சூழ்நிலைகள். இங்க சூசான் நகரம் கலங்கிற்று. அது கலங்கிறத பார்த்து கவலைப்படாத இந்த ராஜாவும் இந்த ஆமானும் என்ன பண்றாங்க, குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சூசான் நகரம் பாபிலோன் நகரத்திலிருந்து ஏறக்குறைய சுமார் 200 மைல் தூரத்தில் உள்ள ஒரு நகரம். அழகான நகரம், மலை நகரம். இங்கே இந்த பெர்சிய ராஜாக்களின் கோடை வாசஸ்தலமாக விளங்கிய ஒரு அழகிய பட்டணம். அங்கிருந்து இந்த கட்டளை போகுது. சூசான் நகரம் கலங்கிற்று. வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறுகிறது. எல்லாரா போயிட்டு இருந்ததுப்பா, எல்லாரா போயிட்டு இருந்தது. தீர்ந்து இப்படி ஆகும் நான் தெரியலையே, நான் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளிவரப் போகிறேனோ. சூழ்நிலைகள் இருக்க வந்தாலும் தீர்மானம் தான் இங்கு முக்கியமாக இருக்கிறது. 4வது, நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுப்பது நம்முடைய வாழ்க்கையில எடுக்கின்ற நம்முடைய தீர்மானம். ரொம்ப பேர் நினைக்கிறோம், பணம் இருந்தால் போதும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பணம் இருந்தால் போதும், பணம் சம்பாதிக்கணும். அதை நீ இப்படி தான் சம்பாதிக்கணும், எப்படி வேணா சம்பாதி, எப்படி வேணா சம்பாதி. நல்ல வழியில் சம்பாதிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? கெட்ட வழியில் சம்பாதி, தில்லுமுள்ளு செய்ய, லஞ்சம் வாங்கு, ஏமாற்று. ஆனால் இப்படிப்பட்ட தீர்மானங்கள், இப்படிப்பட்ட டெசிஷன் சந்தோஷத்தை தருமா? அப்போ நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய இந்த 4வது காரியம் நாம் எடுக்கின்ற இந்த தீர்மானம், டெசிஷன். ஹிட்லர், நெப்போலியன் இவர்களெல்லாம் எடுத்த ஒரு தவறான தீர்மானம்தான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. சரியான தீர்மானம் நம் வாழ்க்கையிலே ஒரு சரியான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் தவறான தீர்மானம் வேதனையில் வழிநடத்தும். இங்கே ஆமானின் தவறான தீர்மானம் சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த காலகட்டத்திலே ராணியான எஸ்தருனுடைய ஒரு சரியான தீர்மானத்தை நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். இதே 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? எஸ்தர் ராஜா வஸ்திரி தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள்புறத்திலே ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றால், ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாவை நேரா அனுமதி இல்லாத பார்க்க போடுறாங்க. அந்த ராஜாவெல்லாம் பார்க்கணும்னா முதல்ல நிறைய ஒரு சிஸ்டம் சூழ். ஆனால் இங்கே சூசான் நகரத்தில் அழிவு நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்தவர் தான் யூதகுலமாக இருப்பதினால் இந்த யூத குலத்திலிருந்து ஒரு மனுஷ குமாரன் பிறப்பார், இந்த யூத குலத்திலிருந்து ஒரு மீட்பர் வர இருக்கிறார் என்பதையெல்லாம் அவள் தீர்க்க தரிசனம் மூலமாக தெரிந்து வைத்திருந்த அந்த ஸ்திரீ இந்த யூதகுலத்தையே அழிப்பதற்காக சாத்தான் வகை தேடுவதை உணர்ந்ததென்றால் இந்த யூதகுலம் பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் யாரிடமே கேட்காமல் ராஜாவை நோக்கி போகிறார். ராஜா கேட்கிறாரு. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, 3வது வசனம் சொல்கிறது, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். சொல்றாரு. ராஜாத்தியை பார்த்து, நீ என்ன கேணும், நீ என்ன வேணும்? 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், விருந்திலே ராட்சரசம் பரிமாறப்படுகையில் உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? 2வது கேட்கிற, நீ என்ன வேணும்னு கேளுமா, ராஜ்யத்துல பாதி கூட கொடுத்துட்றான்ற. 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் கேட்கிறாரு. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி,
எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இப்போ ஒவ்வொரு தடையும் அவர் சொல்றாரு. ஆனா ராஜாத்தி கடைசியாக தான் அவர் சொல்றாங்க. இதே வசனத்தை நான் புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஒருத்தர் கேட்பார், நடனம் ஆடுகிற ஒரு மங்கேப்பார், அவர் டான்ஸில் மயங்கி கேட்பார், நீ நாலு கேளு ராஜ்யத்தில் பாதித்தேன். கட்சியில் அவருக்கே மனமடி உண்டாக்கக்கூடிய ஒரு பதிலை தருவார். யோவான் ஸ்நானின் தலையை கேட்பார். ஆனால் இங்கே உயிர் பிச்சை யூத குலத்திற்காக கேட்கிறார். அங்கே வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? 5வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக, 4வது வசனத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? எங்களை அழித்துக் கொண்டு நிர்மலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டு அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். அப்போதான் கேட்கிற ராஜா ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? அப்போதான் ராஜா முன்னால் இருக்கிற ஆமான நோக்கி சொல்றார். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்போது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக திகிலடைந்தார். அதுக்கு முன்னாடியே இந்த ஆமான் என்ன பண்றாரு? மொர்தெகாயை எப்படியாவது தூக்குல போகணுன்ட்டு ஒரு பெரிய தூக்கு மரத்தை தயார் பண்ணி வைக்கிறார். அதெல்லாம் நீங்கள் பைபிளை படித்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தா இதை பார்த்த உடனே ராஜா உக்கிரத்தோடு திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது ஆமான் கண்டு ராஜாத்திய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜாத்திக்கிட்ட போய் உயிர் பிச்சை கேட்கலாம். ஆனாலும் அங்க நடந்தது என்ன? 9வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானங்களில் அப்பேனோ என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான ஆமானின் வீட்டாண்டையில் நாட்டப்பட்டு இருக்கிறது என்றான். அப்போது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்போது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. உடனே என்ன நடக்குது? அவங்க ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த கடித நகலை, மாற்று நகலை ஒன்றை தயார் செய்து வேகமாக அங்கு அனுப்பப்படுகிறது. எப்படியும் இந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. இது 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படி வசனம் சொல்கிறது. 14 வாசிக்கலாம். 8:14. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகளின் மேல் வேறு அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமானின் தீர்மானம் அங்கு பாதகமான தீர்மானமாக இருந்ததினால் அவன் அழிந்து போனான். எஸ்தருடைய தீர்மானம் சாதகமான ஒரு தீர்மானமாக இருந்ததினால் அங்கு சூசான் நகரம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆமானின் தீர்மானத்தினால் கலங்கி போயிருந்த அந்த சூசான் நகரம் எஸ்தருடைய தீர்மானத்தினால் மகிழ்ச்சியாக மாறினது என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். எஸ்தர்களுடைய சரியான தீர்மானம் சூசான் நகரத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் மனிதர்கள் மாறலாம், நிகழ்ச்சிகள் நம்மை நிலைக்குலைய வைக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கலாம், நாம் மேற்கொள்ளுகிற தீர்மானங்கள் தோற்று போகலாம். ஆனாலும் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை, இயேசுவின் மீதுள்ள ஒரு விசுவாசம், வெற்றி பெறுவோம் என்ற அந்த வெற்றியின் நம்பிக்கை, மீண்டும் எழுவோம் என்ற அந்த நம்பிக்கை, கீழே விழுவது மீண்டும் எழுவதற்காகத்தான் புயல்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், கொடூர இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல்
சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன அதே போல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. என்ன ஒரு விசுவாசம்! சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உலகத்திலே வருகின்ற கொடூரங்கள், உலகத்திலே காணப்படுகிற அனித்தியங்கள், இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்மை நிலை குலைய வைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த விசுவாசத்திலே நாம் நிலை நிற்போமே ஆனால் பவுலை போல சொல்லலாம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். போதும் இந்த தெய்வீக ஆராதனை நிறைவேற்றத்தக்கதாக ஒரு பாடலை கேட்போம். சகோதரி ரஞ்சனா அவர்கள் முன்வந்து இந்த நிறைவு பாடலை பாடுவார்கள். ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிற அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, இந்த வேதத்தில் நாங்கள் எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜனே, நீர் பெரியவர், மகத்துவமான காரியங்களை செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. இந்த நாளிலே உமது தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நெருக்கடியான நேரத்தில் கர்த்தாவே, உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு அருமையான ஒரு செய்தியை நீர் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதர்கள் ஆண்டவரே எப்படி வாழ வேண்டும், சக மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதை எஸ்தர் புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் அறிவுறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்குள் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில கூட கர்த்தாவே, நாங்கள் விழுந்து விடாமல் மடிந்து போக விடாதபடி கர்த்தாவே, இயேசு கிறிஸ்தினுடைய கரம் எங்களை எப்போதும் தாங்கி பிடித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்போதும் பாத்திரமாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. இந்த அருமையான செய்தியை கொடுத்த உம்முடைய தாசரை நீர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்னும் ஊழியங்களெல்லாம் நீர் அவரை தாங்கி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாய் உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் நடப்பித்து தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் தயவுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தரை சோஸ்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.